கடந்த வாரமே ஹைகோர்ட்ல எங்க சார்பா இப்ப தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் அதுல மென்ஷன் பண்ணியிருந்தது என்னன்னா, எங்களுடைய தலைவரின் பிரச்சாரத்திற்காக எங்களுக்கு அனுமதி இன்னமும் எஸ்ஓபி காமன் எஸ்ஓபி டிஃபைன் பண்ணாம இருக்கு, எங்களுக்கான அனுமதி வேண்டும் சொல்லி அதன் அடிப்படையில் தான் 10 நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பாக அடுத்த எஸ்ஓபி டிஃபைன் பண்ணி வந்த பிறகு கண்டிப்பா எங்களுடைய பயண திட்டங்கள் தலைவருடைய பிரச்சார திட்டங்கள் கண்டிப்பா இருக்கும். கரூர் நேரடியாக செல்லாதது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது. நேற்று தலைவர் சந்திச்சிருக்காங்க. எதற்காக செல்லல இந்த மாதிரியான இல்ல நம்ம எல்லா கட்டத்திலும் நீங்க பாத்திருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் எங்களுக்கான என்னென்ன தடைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் முதல் நாளே கண்டிப்பாக மக்களை சந்திக்க நானும் என்னுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய பொதுச் செயலர் அனைவரும் அங்கே கரூருக்கு வெளியிலே காத்திருந்தோம். ஆனால் அதற்கான அனுமதி எங்களுக்கு கரூர் ஊருக்குள்ள செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அதில் கிட்டத்தட்ட 2:30 மணி 3 மணி வரைக்கும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் தெளிவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கோம். 2:30 3 மணி வரைக்கும் நாங்கள் காத்திருந்தோம். அதற்கு பின்னர் எங்களுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அனைத்து ரோடுகளும் தடை செய்யப்பட்டது. உள்ளே யாரும் அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. எந்த கொடி கட்டிய வண்டி, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கொடி கட்டிய எந்த வண்டியும் வாகனமும் காவல்துறை உள்ளே அனுமதிக்கவில்லை. அனைத்து நிர்வாகிகளும் தாக்கப்பட்டார்கள். அனைவரும் தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆக்சுவலா சொல்லணும்னா அனைத்து நிர்வாகிகளையும் அங்கிருந்த நிர்வாகிகள் அனைவரும் தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 2:30 மணி அளவில் எங்களுக்கு முதல்வர் எல்லாரும் நீங்க அந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. நடந்த நாடகங்கள் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஒவ்வொரு நாடகத்தையும் பாத்திருப்பீங்க, ஒவ்வொரு இடத்தையும் பாத்திருப்பீங்க. எத்தனை அமைச்சர்கள் உடனே நாடகம் நடத்துகிறார்கள். எங்களுக்கு அந்த இடத்துல உள்ள போறதுக்கான அனுமதியும் வழங்கப்படவில்லை. அதற்கு பின்னர் தான் போஸ்ட்மார்ட்டம் உடனே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்தவுடன் கண்டிப்பாக இது அடுத்த கட்டமாக எங்களுக்கு இங்கே எந்த இடத்திலும் நீதி கிடைக்காது. ஏனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு காவல்துறை மீது. ஏன்னா எங்களுக்கு எங்கேயும் நீதி கிடைக்காது, உயர்நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் என்று உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அன்னைக்கு நீங்க இதே பத்திரிகையாளர்கிட்ட நான் சொன்னோம், நீதிமன்றத்தில் தான் முறையிட முடியும், நாங்கள் கண்டிப்பாக முறையிட்டோம். அதுக்கு அடுத்து நடந்த நிகழ்வுகளையும் பார்த்திருப்பீங்க. இவர்கள் எல்லாம் என்ன நினைச்சார்களோ அது கண்டிப்பாக நடக்காது. இவர்கள் எல்லாம் கட்சியை முடக்கணும் இல்ல எல்லாத்தையும் முடக்கணும்னு நினைச்சாங்க, அது கண்டிப்பாக நடக்காது. மக்கள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், 100% நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த மொத்த இன்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு மக்கள் அனைவருக்கும் தெரியும். இதுல ஒன்றும் நாங்கள் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கான ஒரே துக்கம் 41 பேர் எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரிகள், குழந்தைகள் பலியானது மட்டும்தான் மிகப்பெரிய துக்கம். அது கண்டிப்பாக எந்த காலகட்டத்திலும் அது மீள முடியாத துக்கம். மற்றபடி இதுல யாருக்கும் எந்த நெருக்கடியும் கிடையாது, யாரும் எங்களை நெருக்கடியும் கொடுக்க முடியாது. அதற்கெல்லாம் பயந்து யாரும் இங்க இல்லை. ஒரே ஒரு விஷயம், இந்த 41 பேருடைய மரணம் மட்டும்தான் எங்களுக்கு கடுமையாக பாதிக்குது. மற்றபடி இதுல எந்த விஷயத்திலும் எந்த இடத்திலும் எந்த ஒரு நொடியிலும் யாருக்கும் இந்த தொய்வும் இல்லை. நாங்கள் கண்டிப்பாக இதை விட பெரிய நெருக்கடியெல்லாம் எதிர்கொள்ள நம்ம மனதிடத்துல தான் இருக்கோம். ஆனா ஒண்ணு இந்த 41 பேரோட உயிரிழப்பு மட்டும்தான் எங்களுக்கு. அது காத்திருந்து அனுமதி கிடைக்கலன்னு சொல்றீங்க. உங்களுடைய வாகனத்தை போலீசார் தடுத்து உங்களை அனுமதிக்கலையா, இல்ல நீங்க போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்களா போறதுக்கு? இல்ல அது நான் உச்சநீதிமன்றத்துல சொல்லியிருக்கோம். நான் என்னன்னா இதோட இந்த கரூர் சம்பந்தப்பட்ட நீங்க எதுவும் இதுக்கு மேலேயே நம்ம பேச வேண்டாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் கண்டிப்பாக இதை தொடர்ந்து சிபிஐ இடத்துல எங்கள்கிட்ட என்னென்ன ஆதாரங்கள் கொடுப்போம், எல்லாமே கொடுப்போம். நேற்று வந்தவர்கள் நிறைய பேர் பேசியிருக்காங்க, அந்த வீடியோ நிறைய பத்திரிகைகள் எடுத்து போட்டிருக்கீங்க. என்ன நடந்ததுன்ற உண்மை எல்லாருக்கும் தெரியப்பட வேண்டதான் எங்களுடைய விருப்பம். இதுல எந்த விதத்திலும் எந்த தொய்வும் எந்த இடத்துலயும் இல்ல. ஒன்னே அந்த 41 பேர் உயிரிழந்தது மட்டும்தான், எந்த இதுவும் கிடையாது. அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் நோக்கி நகர் இல்ல அது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் கருத்துக்கள் இல்ல அது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் எங்களுடைய விரைவில் வரும். இதுவரைக்கும் எங்களுக்கு அழைப்புகள் வரவில்லை. நன்றி. முதல் கூட்டம் நிர்வாக கூட்டம் நடைபெற்றிருக்குது, அதுதான் பத்திரிகை சந்திச்சோம். மற்றபடி அடுத்தடுத்த விஷயத்தை இல்ல அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. கண்டிப்பாக எங்களுடைய தலைமையிலிருந்து தலைவர் சார்பாக இல்ல மக்கள் சந்திப்பு சார்பாக உயர்நீதிமன்றத்தில் அந்த எஸ்ஓபி டிஃபைன் பண்ணி வந்த பிறகுதான், ஏன்னா அதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுக்கணும், ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கணும் உயர்நீதிமன்றத்தில் அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் மற்ற பொலிட்டிக்கல் நிகழ்வுகளுக்கு அனுமதி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக காத்திருக்கோம். அது முடிந்தவுடன் உடனடியாக தொடங்கப்படும். ஏன்னா ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் தான் இவர்கள் இஷ்டம் போல எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா திரும்ப சொல்றதுக்கு என்ன இருக்கு, கரூரில் 67 போலீஸ் மேல இருந்தாங்களான்னு எனக்கு சந்தேகம்.
உங்க எல்லாருக்கும் சந்தேகம் தான். எவ்வளவு போலீஸ் இருந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு அவங்களால எத்தனை பேர் எந்தெந்த இடத்துல டிப்ளாய் பண்ணாங்கன்ற லிஸ்ட் அவங்களால கொடுக்க முடியுமா? எதையுமே நீங்க எல்லாம் அவர்கள் ஒவ்வொருத்தரும், அதாவது முதல்வர் உட்பட என்னென்ன பிரஸ் மீட்ல என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே சாட்சியங்கள். பொதுமக்கள் முன்னாடி இருக்க சாட்சியங்கள் எல்லாத்துலயும் என்னென்ன சாட்சியங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன் போஸ்ட்மார்ட்டம் நாங்க 1:45 ஸ்டார்ட் பண்ணோம்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. அப்ப 3:10 முதல்வர் வந்தப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்ட 1.5 மணி நேரம் தான் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்களா ஒருத்தருக்கு? அதுக்குள்ள அவங்க ரிப்போர்ட் முடிச்சிட்டாங்களா? இது மாதிரி பல கேள்விகள். 3:15 மணிக்கு முதல்வர் 3:10 வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல முதல்வருக்கான மலர் வளையம் அங்க வைக்கிறாங்க. சோ அப்ப 1 மணி நேரம் கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணலையா? சோ இதற்கான பல கேள்விகளுக்கு விடை காலம் தான் பதில் சொல்லும். விசாரணை நடந்துட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் தலைமையில் ஒரு நீதிபதி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதனால இது சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம தாமதமா வந்ததை பத்தி அதை பத்தி நீங்க யோசிக்கிறீங்களா? இது இல்ல வரக்கூடிய காலங்களை தவிர்ப்பீங்களா? பத்திரிகையாளர் அனைவருக்கும் தெரியும் இந்த கேள்வியை. நீங்க நிறைய டைம் நீங்களே 1 மாசம் விளையாடிட்டீங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். இதுல இருந்த பெரும்பாலானோர் அன்னைக்கு எங்களோட டிராவல் பண்ணீங்க. தாமதத்துக்கு என்ன நீங்க தெரியும். அதாவது கிட்டத்தட்ட 2500 டூ வீலர் தலைவருடைய வாகனத்தை சுற்றி இருந்தது. அதை தடுக்க உங்களுடைய வாகனங்களையும் சேர்த்து, ஏன்னா நீ எங்கெங்க காலதாமதம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 1 மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய இடத்துக்கு 7 மணி நேரம் ஆகுது நாங்க எங்களுடைய வாகனங்கள் மூவ் ஆறதுக்கு. இதுல நான் தான் முன்னாடி போய் எல்லாரையும் தடுக்கிறதுக்கும் உங்க வாகனங்களை திருப்பி விடுறதுக்கும் அங்க இருந்த டூ வீலர்களும் திருப்பி விடுறதுக்கு. பொது வெளியில நாங்க கண்ட்ரோல் எடுத்து பண்ண முடியுமா? இப்ப இங்க இருக்கிற சாலை இருக்கு. இந்த சாலையில நாங்க போய் தடுப்புகள் அமைத்து நாங்க போய் இந்த வாகனத்தை இப்படி போன்னு சொல்லுமா? காவல்துறை தான் செய்ய முடியும். எதுக்கு நாங்க காவல்துறை போய் ஒரு விஷயத்துக்கு அனுமதி கேட்கிறோம், ரூட்லாம் சொல்றோம்? இது காவல்துறை தான் பண்ண முடியும். இப்ப ஒரு நிகழ்ச்சி இப்போ எங்களுடைய அரங்கிலையோ இல்ல வெளியே அரங்கிலையோ நடக்குது, அரங்கிலையோ மாநாட்டிலோ, அது எங்களுடைய பிரமிசஸ். அந்த இடத்துல நாங்கள் எப்படி வேணாலும் நாங்க தடுத்துக்கலாம். மீடியா அங்க இருக்கணும்னு. பொது இடங்கள்ல அது பப்ளிக்கோட இடம். அதுல நாங்க எப்படி தடுப்புகள் அமைக்க முடியும்? யார் எங்க போகணும்னு சொல்ல முடியும்? என்ன பண்ண முடியும்? சோ அங்க எதுக்கான டிலேன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். எந்த இடத்துலயும் காவல்துறையோ இல்ல அங்க இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனோ எதுவுமே அந்த அங்க இருக்கிற டிராபிக்கையும் சரி பண்ணல. அதனாலதான் டிலேன்றது எல்லாருக்கும் தெரியும். காவல்துறை அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு வந்த உடனே விஜய் அவர்கள் பாராட்டினதும் காவல்துறை தான் அப்படின்ற ஒரு இல்ல. நீங்க தலைவருடைய பாராட்டு எதற்குன்னா, எங்கேயும் இல்லாதபடி அந்த இடத்திற்கு வேகமாக எங்களை கொண்டு வந்து நிறுத்தியது காவல்துறை. தலைவருடைய வாகனத்தை எங்களுக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. இது எல்லாத்திற்கும் தானே. ஏன்னா அந்த இடத்துல வேகமா எங்களுடைய தலைவர் வாகனத்தை அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு நிறைய இடத்துல ஏன் நீங்க முன்னாடி நிப்பாட்டல அப்படின்னு கேட்டாங்க. முன்னாடியே காவல்துறையே காவல்துறை தானே எங்களை கொண்டு வந்து எங்களுடைய தலைவருடைய வாகனத்தை அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க. காவல்துறை தானே வேகமா கொண்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டினது. சோ அந்த இடத்துல ஏன் நிப்பாட்டினாங்கன்னு அவங்க தான் விடை சொல்லணும். சோ அந்த நிப்பாட்டினதுக்காக எங்களுடைய தலைவர் ஏன்னா இவ்வளவு வேகமா எந்த மாவட்டத்தில் இல்லாத அளவுக்கு இந்த மாவட்டத்தில் இவ்வளவு வேகமாக காவல்துறை அனைவரும் சேர்ந்து நம்ம வாகனத்தை இங்க நிறுத்தி இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி தான் மேலே ஏறியோட நன்றி சொன்னால். அதற்கு பின்னால் என்ன நடந்துச்சுன்னு நீங்க எல்லாம் பாத்தீங்க.